வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி இருக்கிறீங்க? நல்லது, நானும் சுகமா இருப்பேன். பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு என்ன படிக்க போறோம் என்றால், மேலே இருந்து ஏன் கீழே பொருட்கள் விழுது என்று நாங்கள் படிக்க போறோம். நாங்கள் கீழே இருந்து மேலே எறிஞ்சாலும் என்ன செய்யும்? கீழே தான் பொருட்கள் விழும். அதே மாதிரி மேலே இருக்கிற பொருட்களும் எங்க விழும்? கீழே தான் விழும். அது ஏன் என்றதை இன்றைக்கு நாங்கள் படிப்போம். பிள்ளைகள், இந்த மரத்துல என்ன இருக்கு? மாம்பழம். என்ன மாம்பழம் கீழே விழுமா இல்லாட்டி மேல போகுமா? வெரி குட். மேல போகுமோ? இல்ல. அப்ப எங்க வரும்? நிலத்துல தான் விழும். வெரி குட் பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள். பிள்ளைகள், பூக்கள் என்ன செய்யும்? கீழே விழுமோ மேல போகுமோ? வெரி குட், கீழே தான் விழும். என்ன பிள்ளைகள் செய்யுங்களா? இந்த காத்துக்கு என்ன செய்யும்? பறக்கும். பறந்தாலும் எங்க வந்து நிற்கும் கடைசியா? நிலத்துல தான் வந்து இருக்கும். என்ன பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் நன்றாக அவதானிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி மரத்துல இருக்கிற இலைகள் என்ன செய்யும்? வெரி குட், கீழே தான் விழும். பிள்ளைகள், நாங்கள் பந்துகள் ஏதாவது எரிஞ்சு விளையாடுவோம். என்ன அப்படி எரிஞ்சு விளையாடிக்க பந்து எங்க போகும்? மேல போகுமோ கீழே வருமோ? நாங்கள் மேல பந்து எறிஞ்சாலும் திருப்பி வெரி குட், கீழே தான் வரும். என்ன பிள்ளைகள்? அப்ப அதுல என்னத்தால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே இந்த யாராவது பிடிக்கணுமா இழுக்கினமா? அதுக்குத்தான் பிள்ளைகள் பெயர் புவி ஈர்ப்பு விசை. என்னது? புவி ஈர்ப்பு விசை. பூமி வந்து எல்லா பொருட்களையும் கீழே இழுத்து வச்சிருக்கும். என்ன செய்யும்? அதான் நாங்கள் நிலத்துல நடக்கிறோம். எங்களோட வீடு வந்து நிலத்திலேயே இருக்குது, அசையாமல் இருக்குது. மரங்கள் வந்து என்ன செய்யுது? அங்க இங்க போகாம அப்படியே இருக்குது. இதெல்லாம் என்னது? என்ன காரணம்? புவி ஈர்ப்பு விசை. ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் பல பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. என்ன மரம் பிள்ளைகள் அது? மாமரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அப்ப அது கீழே முயல் குட்டி, குரங்கு குட்டி, கரடி குட்டி என்ன செய்யினாம்? விளையாடினாம். என்ன பிள்ளைகள் என்ன செய்யினாம்? விளையாடினாம். அப்ப முயல் கேட்கிறார், அந்த பழங்கள் ஏன் கீழே விழுகிறதுன்னு சொல்லி கேட்கிறார். நீங்களும் அப்படி யோசிக்கிற? நீங்களோ இலைகளின் கீழே விழுது, பழங்களின் கீழே விழுது. நாங்கள் மேலே எறிகிற பொருட்கள் ஏன் கீழே விழுதுன்னு சொல்லி நாங்களும் யோசிக்கிறோம். நாங்கள் அப்ப ஒரு பெரிய ஒரு மாம்பழம் சத்தத்தோட கீழே விழுது. அப்ப கரடி குட்டியும் குரங்கு குட்டியும் யோசிக்கணும், ஏன் இந்த மாம்பழம் கீழே விழுந்தது? ஏன் அது மேல பறந்து போயிருக்கலாம் தானே என்றது யோசிக்கணும். அப்ப 3 பேரும் யோசிக்கணும், ஏன் மாம்பழம் கீழே விழுது, ஏன் பறக்கல சொல்லி அவ யோசிக்கணும். அப்ப அங்க ஜான் டீச்சர் வாரார். அவைண்ட டீச்சர் வாரார். அப்ப அந்த டீச்சர் வந்து சொல்றார், பூமி என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தன்னிடம் இழுக்கும். என்ன செய்யும்? தன்னிட்ட இழுக்கும். அதுக்கு பேர் தான் ஈர்ப்பு விசை. என்னன்னு சொல்றார்? ஈர்ப்பு விசை என்று சொல்லி அந்த ஜான டீச்சர் சொல்றார். என்ன பிள்ளைகள், மேலேருந்து எல்லா பொருளும் ஏன் கீழே விழுது? ஈர்ப்பு விசையால சொல்லி அந்த ஜான டீச்சர் சொல்ற. ஜான டீச்சர் என்ன செய்யறார் பிள்ளைகள்? ஒரு பந்தெடுத்து மேல வீசுறார். எங்க வீசினவர்? மேல வீச அந்த பந்து எங்க வந்தது? கீழே வந்து விழுது. அப்ப சொல்றார், பாருங்கோ, நாங்கள் மேலே எந்த பொருளை வீசினாலும்
கீழே வருது என்ன, நாங்கள் ஒரு பந்தை வீசினாங்கள், அது கீழே வந்தது. மாமரத்தில் இருக்கிற மாம்பழம் கீழே தான் விழுந்தது என்றதெல்லாம் அவர் சொல்லுறார். நீங்களும் செய்து பார்த்தீங்களா பிள்ளையார்? ஓ, வெரி குட். குரங்கு குட்டி என்ன செய்கிறார்? ஓ, இது ஒரு இலையை எடுத்து மேலே வீசுறாரு என்ன. அப்போ மேலே வீசின உடனே அவன் என்ன சொல்லினான்? ஓ, கீழே விழுது, அப்படித்தான் பழங்களும் மேலேந்து கீழே விழுது சொல்லி சந்தோஷப்படினோம். என்ன என்ன காரணம்? ஓ, புவியீர்ப்பு விசையால தான் எல்லாம் கீழே விழுதுன்னு சொல்லி அவைக்கும் அது விளங்கிட்டுது. இப்போ ஜானு டீச்சர், கரடி குட்டி, குரங்கு குட்டி, முயல் குட்டி இல்லைன்னு சேர்ந்து பழங்களை மகிழ்ச்சியாக சாப்பிடணும் என்ன பிள்ளைகள். அப்போ அவர்களுக்கு விளங்கி கொண்டது என்ன? மேலே இந்த பொருளும் பறக்காது. இப்போ நாங்கள் மரத்தில் இருந்து பழம் கீழே தான் விழும், இலைகள் கீழே விழும். நாங்கள் இந்த ஒரு பொருளை போட்டாலும் அது என்ன செய்யும்? கீழே தான் விழும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி மேலே எறிஞ்சிங்கன்றாலும் என்ன செய்யும்? கீழே தான் வரும். நீங்கள் ஒரு பந்தை மேலே போட்டால் கீழே தான் வரும். என்ன பேர் அதுக்கு? ஓ, வெரி குட், கெட்டிக்கார பிள்ளைகள். ஈர்ப்பு விசை. என்ன பெயர்? ஈர்ப்பு விசை. இதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் இனி நாங்கள் இந்த கதைகளூடாக பார்ப்போம். ஓகேயோ? உங்களுக்கு என்னுடைய கதை பிடிச்சிருந்தால் உங்களோட அம்மாவிட்ட சொல்லி இந்த கௌசி டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.